கல்விங்கிறது எல்லா நாடுகள்லயும் மாநில பட்டியல தான் இருக்கு. மாநில பட்டியலில் உள்ள நாடுகளில் அமெரிக்கா உள்ளிட்ட அந்த கல்வி தரம் உயர்ந்ததுன்னு இவங்களே சொல்றாங்க. அமெரிக்கால கேட்டாங்க மங்கி லாஸ் எப்படி வருது, குரங்கிலிருந்து பிறந்தவன் மனிதன் அப்படின்ட்டு டார்வின் சொன்ன மத விரோதம் சொன்னாங்களே, அங்க சாமிநாதன் மாதிரி ஆளுக ஜட்ஜ்மெண்ட்ல இல்ல. அது அறிவியல் கருத்து. உனக்கு நம்பிக்கைன்னா என் நம்பிக்கை இப்படி சொல்லி ஒரு பாடத்தை வேணா சேர்த்துக்க, அந்த பாடத்தை எடுக்க முடியாதுன்னு சொல்லி நம்ம மக்களுக்கு, தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன தேவைங்கிறத யார் தீர்மானம் பண்றது? நமக்கு கோஸ்டல் ஏரியா இருக்கு, அதை சார்ந்த கல்வியை நம்மால் கொடுக்க முடியும். உத்தரப்பிரதேஷ்ல கோஸ்டே கிடையாது, மத்திய பிரதேஷ்ல கோஸ்ட் கிடையாது, கடற்கரை கிடையாது, ராஜஸ்தான்ல கடற்கரை கிடையாது, பஞ்சாப்ல கிடையாது, நமக்கு கோஸ்ட் உண்டு. இந்த சட்டம் இப்ப கேப்டன் அபேயன்ஸ் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த சட்டத்தை வந்துருச்சுன்னா எந்த மாநிலத்துக்கு, மாநில அரசுக்கு உயர்கல்வியில எந்த ஒரு தொடர்பும் உரிமையும் இருக்காது. பேக்வர்ட் கிளாஸ்னா ஓபிசினா, அப்புறம் எஸ்சி எஸ்டினா, இதெல்லாம் சொன்னா பிஜேபிக்குள்ள இருக்கிற சூப்பர் ஆக்டிவா இருக்கிற, ஹைப்பர் ஆக்டிவா இருக்கிறவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க பார்த்தாங்க இதெல்லாம் ஓகே, நீ ஏமாத்துறதுக்கு என்ன வேணா சொல்லிட்டு போ, ஆனா ஒண்ணு இந்த ஜாதி சமத்துவம் ஒண்ணு சொல்றீங்க, உடனே ஒரு சேனா அமைக்கிறாங்க, சவர்ண சேனா ஆர்மி ஒண்ணு ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பிச்சுட்டு அஜிடேஷன், டெல்லியில ரகலை, ஒவ்வொரு இடத்துலயும் கோர்ட்ல கேஸ். பெரும்பாலான நீதிபதிகள் ஜி.ஆர். சாமிநாதன் இருக்காங்க. நம்ம அடிப்படை உரிமையெல்லாம் கேட்டு போனா நீதிபதி ரெஸ்பாண்டே பண்ண மாட்டார். இந்துத்துவவாதிகள் ஏதோ பிஜேபியில மட்டும்தான் இருக்கான்னு நினைக்காதீங்க. ஆட்சியில் இருக்கிற நிர்வாகத்தில் இருக்கிற அலுவலர்கிட்டையும் இந்துத்துவவாதிகள் இருக்கிறார். ஒரு சூப்பரண்டன்ட், ஒரு கல்வி அலுவலர், கண்காணிப்பாளர், அங்க இதுல எழுதுற எழுத்தர், எல்லார்ட்டையும் இந்துத்துவம் இருக்கு. நீங்க சமத்துவத்துக்காக பாராளுமன்றத்துல நீங்க போராடி சட்டங்கள் கொண்டு வருகின்றீர்கள். அந்த சட்டங்கள் செயல்முறை விதிகளாகும் பொழுது அந்த நோக்கமே மாறிவிடுகின்றது. 1970களில் ஷாகித் பகத்சிங் அவர்களுடைய தாயார் வித்யாவதி தேவி தமிழ்நாட்டுக்கு வந்திருந்தார். அதற்கு பல அமைப்புகள் வரவேற்று அவருக்கு மரியாதை செலுத்தின. எல்எல்ஏ பில்டிங்ல அவங்களுக்கு அந்த சிறப்பு செய்யப்படும். அதுல தேசிய கட்சிகள் இருந்தன, திமுக போன்ற கட்சிகளும் இருந்தன, இடதுசாரி அமைப்புகளும் பங்கு கொண்டன. அப்பொழுது நமது தமிழ்நாட்டின் பெருமைக்குரிய நடிகர் திலகம் சிவாஜி கணேசனும் அந்த அம்மையாரை பார்த்து, பகத்சிங் பேர்ல நான் படம் எடுக்க போறேன், உங்க ஆசீர்வாதம் தேவை அப்படின்னு அவங்க காலில் விழுந்து கேட்டாங்க. அப்படி ஆனா படம் இது வரைக்கும் வரல. அது என்ன வேடிக்கைன்னா, அப்ப இருந்த ஆர்எஸ்எஸ் ஜனசங்கம், அப்போ இவங்க பிஜேபிங்கிற பேர்ல இல்லை, ஜனசங்கம், அவங்க ஏதோ பகத்சிங் இந்துத்துவ தலைவர் மாதிரி இவங்களுக்கு உரிமை கொண்டாட ஆரம்பிச்சாங்க. விடுதலை போராட்ட வீரர்னா, ஏன்னா இவங்க விடுதலை போராட்டத்துல அவரை மாதிரியே இவங்க இருந்தாங்க. அப்படின்னு பகத்சிங்க அன்னைக்கு ஏறக்குறைய கபலீகரம் பண்ண பார்த்தேன். அப்பதான் எனக்கு பகத்சிங்கை பத்தி கொஞ்சம் ஆர்வம் புரிஞ்சிச்சு. இடதுசாரிகளும் அவரை நம்மாள் நம்மாள்னு சொல்றாங்க, தேசியவாதிகள் நம்மாளுங்கிறாங்க. பார்த்தா சந்தர்ப்பத்தில் காவி கொடிகாரங்களும் நம்மாள்னு சொல்றாங்களே, இவர் எந்த மாதிரியான நபர் அப்படின்ட்டு ஒரு இளைஞனாக இருக்கும் பொழுதே தூக்கிலிடப்பட்ட பகத்சிங், தூக்கிலிடப்படுவதற்கு யாரையும் கொன்றார் என்பது குற்றச்சாட்டு அல்ல, யாரையும் கொல்லல. அந்த நாடாளுமன்ற கட்டிடத்தை குண்டு வைத்து தகர்க்க முற்பட்டாருங்கிறது வழக்கு. அதை தேச துரோக வழக்காக மாற்றி அவருக்கு கொலை தண்டனை கொடுத்தது. இந்துத்துவவாதியா இருந்ததுன்னா நிச்சயமா ஒரு மன்னிப்பு கடிதம் கொடுத்திருப்பாங்க. ஐயா, நான் தெரியாம செஞ்சிட்டேன், என்ன இந்த தண்டனை விடுவிச்சீங்கன்னா என் உயிர் இருக்கிற வரைக்கும், என்னுடைய சந்ததிகள் காலம் வரைக்கும் இந்த அரசாங்கத்துக்கு விசுவாசமா இருப்பேன் அப்படின்னு மன்னிப்பு கடிதம் கொடுப்பாங்க. அப்படி கடிதம் எழுதி கொடுக்காத காரணத்தால்
இவர் இந்துத்துவவாதி அல்ல என்பதை புரிந்து கொண்டேன். அவர் பிறகு அவரது உரைகள், வாழ்க்கையை மற்றும் படிக்க ஆரம்பித்தேன். பகத்சிங்க நாம ஒரு வழிபாட்டுக்குரிய உருவமாக பார்த்தால், இன்றைக்கு பல ஜாதி சங்கங்கள் செய்கின்ற வேலையை நாமும் செய்துவதாக மாறிவிடும். பகத்சிங்க நான் எப்படி புரிஞ்சிட்டேன்னா, he was a nationalist. நேஷனலிஸ்ட்னா தேசம். எத்தகைய தேசம்? மாதா மயமாக்கப்பட்ட தேசம் அல்ல. மாதாவாக பார்க்கவில்லை, துர்கையாக பார்க்கவில்லை, சரஸ்வதியாக பார்க்கவில்லை, காளியாக பார்க்கவில்லை. அப்படி வந்தே மாதரத்து மாதாவாக அவர் பார்க்கவில்லை, மதமாக பார்க்கவில்லை. பாரதியார் அப்படி பார்த்தார். அவர் போல ஆரிய தேவியா பார்த்தார். ஆனா பகத்சிங் அப்படி பார்க்கல. அவரை பொறுத்தவரையில் தேசம் என்பது விடுவிக்கப்பட வேண்டிய, விடுதலைக்குள்ளாக்கப்பட வேண்டிய மக்கள் வாழுகின்ற நிலப்பகுதி என்றுதான் அவர் எடுத்துக்கொண்டார். விடுதலைக்குரிய மக்கள் இங்கே இருக்கின்றார்கள் இந்த வரையறையில். இதை தேசம் என எடுத்துக்கொள்ள வேண்டும், இதை விடுவிக்க வேண்டும் என்று எடுத்துக்கொண்டது தேசியம், நேஷனலிசம். அடுத்து அவருடைய அழுத்தம் எதற்கு இருந்தது என்றால் செக்குலரிசம், மத சார்பின்மை. அந்த காலத்தில் சீக்கியர்களுக்கு இந்துக்களுக்கும் போராட்டம், இஸ்லாமியர்களுக்கும் இந்துக்களுக்கும் போராட்டம், உருவாக்கப்பட்ட போராட்டங்கள், திணிக்கப்பட்ட போராட்டங்கள். இதெல்லாம் இருக்கிற இடத்துல மதம் கடந்த ஒரு மானுட நேயத்தை, மானுட ஒற்றுமையை விரும்பிய ஒரு மகத்தான மனிதர் செக்குலரிசம். அவர் இந்து தேசம் என்று கூறியது கிடையாது. மூன்றாவது, அவர் ஒரு சோஷலிஸ்ட். அவருடைய இயக்கத்திற்கு பெயரே சோஷலிஸ்ட், இந்துஸ்தான் சோஷலிஸ்ட் பார்ட்டி. சோஷலிஸ்ட். ஒரு சோஷலிஸ்ட் சித்தாந்தக்காரர் நிச்சயமாக மதவெறியராக இருக்க முடியாது. அடுத்த கட்டமாக பார்த்தீர்கள் என்றால் அவர் ஒரு ரேஷனலிஸ்ட், பகுத்தறிவுவாதி. அவர் நம்பிக்கையாளர் அல்ல, பழமைவாதி அல்ல. அவர் பழமையை சாடியவர், புதுமையை விரும்பியவர், அறிவு கண் கொண்டு அனைத்தையும் அலசுபவர், அறிவு சார்ந்த சமூகத்தை விரும்பியவர். அதையே தனது தோழர்களிடம் கூறியவர். அவர் ஒரு ரேஷனலிஸ்ட். ஒருபடி மேலே சென்று பார்த்தோம் என்றால் அவர் ஒரு அத்தியிஸ்ட், கடவுள் மறுப்பாளர். நான் ஏன் நாத்திகனானேன் என்று அவரது உரை. அந்த வெளியீடு என்பது இளைஞர்களுக்கு இன்றும் தேவைப்படுகிறது. அதை தமிழாக்கம் செய்து வெளியிட்டவர் தந்தை பெரியார். பகத்சிங்கின் நூல்களை தடை செய்யப்பட்ட காலத்தில் அவரை வடபகுதி அச்சத்தோடு தயக்கத்தோடு பார்த்த காலத்தில் அந்த மிகச்சிறந்த அந்த கட்டுரையை, நான் ஏன் நாத்திகனான் என்ற கட்டுரையை நூலாக வெளியிட்ட பெரியார், அவரையும் நினைவில் கொள்ள வேண்டும். இதை வைத்துக் கொண்டே நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அவர் விரும்பிய தேசம் நிச்சயமாக இன்றைய ஆட்சியாளர்கள் விரும்புகின்ற இந்துத்துவ தேசமாக இருக்க முடியாது, இருக்கக்கூடாது என்பது நமக்கு புரியும். பகத்சிங்கை உள்வாங்கிக் கொண்டால் நாம் நிச்சயமாக பாசிசத்தை ஏற்றுக்கொள்ளாமல் எதிர்த்து போராடி முறியடிக்க தயாராக இருப்போம் என்று பொருள். பகத்சிங்கின் நினைவு என்பது, ஷாஹித் பகத்சிங்கின் நினைவு என்பது அந்த உறுதியை நமக்கு தர வேண்டும், நமது இளைஞர்களுக்கு தர வேண்டும். நம்மை வழிநடத்துவது பகத்சிங் உருவமா என்பதை விட அவர் உயிரினும் மேலாக கருதிய இந்த சித்தாந்தங்கள். தேரடி அவர் ஏற்கனவே உங்களுக்கு பல விஷயங்களை சொன்னார். நபரை வழிபடி பொருளாக்கிவிட்டு அவரது சித்தாந்தத்தை
பலிக்குரிய பொருளாக மாற்றுவது நமது மரபு. அம்பேத்கரை கூட சிலையாக வைத்து விடுவார்கள், வழிபாடு கூட நடக்கும். அவரை இந்து அவதாரம், இது தசாவதாரம் இல்லை, இது 11வது அவதாரம் கூட சொல்லுவாங்க. எப்பொழுது ஒரு நபரை, ஒரு சிந்தனையாளனை, ஒரு புரட்சியாளனை தெய்வப்படுத்துகின்றார்களோ, தெய்வமாக்கின்றார்களோ, அப்பொழுது அவர் சித்தாந்தம் பலியிடப்படுகிறது என்று பொருள். தனிநபர் வழிபாடு என்பது அதற்கு கொண்டு சென்று விடும். பகத்சிங்கை பற்றி நாம் இங்கே நினைவு கூறுகின்ற பொழுது அவரது இந்த அடிப்படை சித்தாந்தங்களை உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். அந்த கொள்கைகள் இன்றும் தேவைப்படுபவை. சோஷலிசம் என்பதை நிர்மலா சீதாராமன் சோஷலிசம்னா அலர்ஜி. அடிக்கடி அவங்க இந்த பட்ஜெட் கூட்டத்தில் எல்லாம் பேசுவாங்க, நாடு எவ்வளவு அவதிப்பட்டிருந்த சோஷலிஸ்டால நாங்க தான் விடுவிச்சு கொண்டு வந்தோம் அப்படிம்பாங்க. ஒரு முழுமையான சோஷலிஸ்ட முன்னாலேயே நம்ம பார்க்கல, ஆனால் ஓரளவு இடதுசாரி மனப்பான்மை கொண்ட தலைமை அன்று இருந்தது. ஒரு திட்டமிட்ட பொருளாதாரம், அதுல அந்த பொருளாதார கொள்கையில உற்பத்தியை பெருக்குவது மட்டுமல்ல, உற்பத்தி பகிர்வு என்பதை பற்றி கவலைப்பட்டவர்கள். உற்பத்தியின் விளைவு அம்பானிக்கு அதானிக்கு மட்டுமே போயிடக்கூடாது. உற்பத்தியின் விளைவு என்பது அடிப்படை மக்களுக்கு ஏதேனும் ஒரு வகையில் சென்று சேர வேண்டும். டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த், அது இடதுசாரி சிந்தாந்தம். சோஷலிசம் என்பது சமத்துவம். அந்த சமத்துவத்தை பண்பாட்டு சமத்துவம் உள்ளடங்கும், பொருளியல் சமத்துவம் வரும், சமூக சமத்துவம் வரும். சமத்துவம் என்பது பல பரிமாணங்களை கொண்டது. அந்த சமத்துவத்தில் நமக்கு ஒரு பிடிப்பு வேண்டும், ஈர்ப்பு வேண்டும். அதை நாம் உணர்ந்து செயல்பட வேண்டும். சமத்துவம் என்றால் நம்முடன் அருகில் இருப்பவருடன் நமக்கு சமத்துவ உணர்வு வராவிட்டால் நாம் என்ன சமத்துவவாதி? சமத்துவம் இங்கே தொடங்க வேண்டும், நம்மை சுற்றி இருப்பவருடன் துவங்க வேண்டும். இன்றைக்கு அபாயகரமாக சோசியல் மீடியால பார்த்தீங்கன்னா முதலியார் மேட்ரிமணி, நாயுடு மேட்ரிமணி, கவுண்டர் மேட்ரிமணி, அப்படி போயிட்டே இருக்கு. இன்னும் உள்பிரிவுகள் வந்துடும் அடுத்த கட்டம். எந்த பிரிவுகளால் நாம் நமது சுதந்திரத்தை இழந்தோமோ, உடைமை உரிமை இழந்தோமோ, அந்த உணர்வுகளை புதுப்பிக்கின்ற அந்த போக்கினை இந்துத்துவம் கொண்டு வருகிறது. நீங்க எந்த கட்சியில உறுப்பினர் என்பது முக்கியம் அல்ல, எந்த உணர்வில் இருக்கின்றீர்கள் என்பது முக்கியம். ஜாதி உணர்வில் நீங்கள் இருந்தால் நிச்சயமாக நீங்கள் இந்துத்துவவாதிகள் தான், பாசிஸ்டுகள் தான். நீங்கள் ஜாதியினராக பார்க்காதீர்கள். எங்களை போன்றவர்கள், பகத்சிங்கை போன்றவர்கள், நாங்கள் மனிதர்களாக வாழ விரும்புகிறோமே தவிர ஜாதியினராக வாழ விரும்பவில்லை. பேசுகின்ற மொழியோ நிறமோ வாடுகின்ற இடமோ மனிதனை மனிதன் அல்லாமல் செய்துவிட முடியாது. நாம் மனிதத்துவத்தை எங்கும் வலியுறுத்த நிலைநிறுத்த விரும்புகின்றோம். ஆகவேதான் பகத்சிங்கையும் நாம் நினைவு கூர்ந்து கொண்டே இருக்கின்றோம். இந்த ஒரு துவக்க குறிப்புடன் எனக்கு ஒரு தலைப்பு கொடுத்தாங்க. இப்ப கொடுத்திருக்காங்க, என்ன கொடுத்திருக்காங்கன்னா, கல்வி நிறுவனங்களில் நிலவும் பாகுபாடும் யுஜிசி சமத்துவ விதிகளும் அப்படின்னு ஒரு தலைப்பு. இதை நான் நினைக்கிறேன் இந்த ஒரு கெசட்ல வந்த அந்த ஒரு ரெகுலேஷனை பத்தி வர்றது. கல்வி எல்லாருக்கும் வேணும், எல்லாருக்கும் வேணும் எப்பவுமே சொல்றது, யார் வேணும்னு சொல்லலாம். கல்வி மறுப்பு கூடாதுன்னு, கல்வியில் சமத்துவம் கூட சொல்லலாம். கல்வியில் சமத்துவங்கிறது அக்சஸ் டு தி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன், அந்த பள்ளிகளிலேயே கல்லூரிகளை சேர்வதற்குரிய வாய்ப்பு அப்படிங்கிற அடிப்படையில் முடிஞ்சது. தோழர்களே, அத்துடன் முடிவது அல்ல கல்வி. கல்வி என்று எதை தருகின்றார்கள் என்பது மிக முக்கியம். ஒரு கல்வி உங்களை விடுவிக்க முடியும், இந்துத்துவ கல்வி உங்களை விலங்கிட முடியும். விலங்கிடுவதற்காகத்தான் அவர்கள் கல்வியை பயன்படுத்துகின்றார்கள். உங்களது தலைகளை உடைப்பதற்கு அல்ல, மீண்டும் தலையிடுவதற்காக ஒரு கல்வி திட்டம் வைத்திருக்கின்றார்கள். ஏன் அதை வைத்திருக்கின்றார்கள்? கல்வி என்பதை அவர்கள் மிக மிக
வலிமையான ஒரு கருவியாக பார்க்கின்றார்கள். உங்கள் சிந்தனையை தலையிடுவதற்கு கல்வி பயன்படும். எது சரி எது தவறு என்று சிந்திப்பதற்கு அந்த கல்வி பயன்படும். சரி தவறு என்று சொல்ல வைக்கும். கல்வி என்பது அறிவு சார்ந்த கல்வியாக இல்லாமல் நம்பிக்கை சார்ந்த கல்வியாக மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆகவே எத்தகைய கல்வி என்பது முக்கியம். நம்ம நேஷனல் எஜுகேஷன் பாலிசி, தேசிய கல்வி 2020 பத்தி பேசுறதுல பெரும்பாலும் கல்வி கட்டமைப்பு பத்தி பேசிட்டு இருக்கிறோம், கல்வி நிறுவனங்களை பேசுறோம். ஆனா அதுல நான் அதை விட அபாயமா பார்க்கிறது அவர்கள் கொடுக்க விரும்புகின்ற கல்வி. மல்டி டிசிப்ளினரி எஜுகேஷன் அப்படின்னு சொல்றாங்க. பலதுறை கல்வி உங்களுக்கு அளிக்கணுமாமா. அதன் உண்மை நோக்கம் என்னவென்றால் எந்த துறையிலும் வல்லமை உங்களுக்கு வந்துவிடக்கூடாது என்பது. பலதுறை கல்வி என்பது எந்த ஒரு துறையிலும் நீங்கள் ஊன்றி படிக்கவோ ஒரு ஆராய்ச்சி செய்யவோ அதில் நிபுணத்துவம் பெறவோ வாய்ப்பு தராது. கடைசியில் எப்படி போகும்? ஒரு இண்டஸ்ட்ரிக்கு, ஒரு தொழிற்சாலைக்கு தேவையான படிப்பை தனி டிகிரியா கொடுத்துருவாங்க. அந்த டிகிரியை படிச்சவன் வேற தொழிலுக்கு போக முடியாது. அந்த தொழிற்சாலை மூடப்பட்டால் வேலையற்றவனாகி விடுவான். கல்விங்கிறது குதிரைக்கு போடுற அந்த கண்ணாடி மாதிரி இருக்கக்கூடாது. கல்வி ஒருவனை வலிமைப்படுத்த வேண்டும். இப்போ இந்த இந்துத்துவவாதிகள் கொண்டு வருகின்ற கல்வி திட்டம் என்பது, இந்துத்துவவாதிகள் ஏதோ பிஜேபியில மட்டும்தான் இருக்கான்னு நினைக்காதீங்க. ஆட்சியில் இருக்கிற நிர்வாகத்தில் இருக்கிற அலுவலர்கள்ட்டையும் இந்துத்துவவாதிகள் இருக்கின்றார்கள். ஒரு சூப்பரண்டன்ட், ஒரு கல்வி அலுவலர், கண்காணிப்பாளர், அங்க இதுல எழுதுற எழுத்தர், எல்லார்ட்டையும் இந்துத்துவம் இருக்கு. அதனால சொல்றேன், நீங்க சமத்துவத்துக்காக பாராளுமன்றத்தில் நீங்க போராடி சட்டங்கள் கொண்டு வருகின்றீர்கள். அந்த சட்டங்கள் செயல்முறை விதிகளாகும் பொழுது அந்த நோக்கமே மாறிவிடுகின்றது. ஏனென்றால் சட்டத்தை பாராளுமன்றத்தில் கொண்டு வர்றீங்க, ப்ரொசீடிங்ஸ் யாரு, ஜியோ யாரு, அதையெல்லாம் கொண்டு வர்றது இந்த பரம்பரையாக சமூகத்தில் செல்வாக்கு செலுத்தி நம்மை உறிஞ்சி எடுத்த அந்த பிரிவினர் எந்த சட்டத்தையும் சக்தி இல்லாத சட்டங்களாக மாற்றி விடுகின்றார்கள். உயிரில்லாத வெறும் வெற்று புத்தாள்களாக மாற்றி விடுகின்றார்கள். நாம் போராட வேண்டிய களம் மிக பெரிது. பிஜேபியில மட்டும் அடங்கிறது கிடையாது. பிஜேபிக்கு வெளியே இருக்கிற பிஜேபி இந்துத்துவவாதிகளை பற்றியும் நாம் கவலைப்பட வேண்டும். கல்வியை பற்றி அதனால நம்ம சொல்றோம். இப்போ இவர்கள் கொண்டு வருகின்ற கல்வி எதற்காகன்னா, பழமை சிறந்தது, நமது பழைய காலம் சிறந்தது. எந்த பழைய காலம்? இந்த முகலாய பேரரசா? இல்ல இல்ல, அவர்கள் அடித்து சொல்லுவது not the immediate past but remote past. எப்ப ராமன் இருந்தானோ அப்ப நல்லா இருந்தது, எப்ப கிருஷ்ணர் இருந்தாரோ அப்ப நல்லா இருந்தது. இவர்கள் அனைவருமே வரலாற்றில் வாழ்ந்தவர்கள் அல்ல. ஆனால் வரலாற்றில் வாழ்ந்தவர்களாக நம் முன்னால் வைக்கப்படுகின்றார்கள். அதை நம்மை ஏற்றுக்கொள்ள செய்வதற்காக பாட புத்தகங்களில் இந்தியன் நாலேஜ் சிஸ்டம் என்பதாக சேர்க்கின்றார்கள். நம்ம மடமைக்குள்ள கொண்டு போறாங்க. இந்த மடமைக்குள்ள கொண்டு போறது எப்படி அறிவியல் கல்வியாகும்? கல்விங்கிறது நம்மளை கேள்வி கேட்க வைக்கணும், நம்ப சொல்லக்கூடாது. இவர்கள் நம்ப என்கின்றார்கள். ராமன் இருந்ததை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அது நம்பிக்கை. நீதிபதி கொடுத்த தீர்ப்பே அப்படிதான் இருக்கு. இந்த மக்கள்லாம் சொல்றாங்க ராமன் இங்கதான் பிறந்தார், அப்படிதான் தீர்ப்பு கொடுக்கிறாரு. நம்பிக்கை எல்லாம் இப்பொழுது தேவை. நம்பிக்கையால் நாசமான நாடுகள் பல உண்டு. மறுமலர்ச்சி காலத்துக்கு முன்னால ஐரோப்பாவில் இருந்தது நம்பிக்கை காலம், ஏஜ் ஆஃப் ஃபெய்த். அந்த நம்பிக்கை காலத்துல சர்ச் என்ன சொல்லுதோ அதைத்தான் கேட்டாகணும். சர்ச்சை மீறி சிந்திக்க முடியாது. கலீலியோ இந்த கோள்களை பற்றியும் சூரியனை பற்றி நீங்க சொன்னதுல பூமியை
மற்ற கிரகங்கள் சுற்றுவதாக சொல்லி அந்த காலத்தில் பூமி தான் சூரியனை சொல்லி சொன்ன ஒரே காரணத்திற்காக அவருக்கு அச்சுறுத்தல் வந்தது. ஆய்வு திட்டத்தை அவரை இறுதி வரைக்கும் அடக்கமாக்க வேண்டி வந்துச்சு. புரூனோ அவரை தீயிட்டு கொளுத்தினாங்க. ஏன்னா அவரது அறிவு முடிவு என்பது நம்பிக்கைக்கு புறம்பாக இருந்த காரணத்தால் எரிக்கப்பட்டார். இதுல இருந்து விடுபட்ட காலம் தானே. மீண்டும் அந்த காலத்திற்கு செல்ல முடியுமா? இன்னைக்கு நம்மால இஸ்ரோல இருக்கிறவன் செவ்வாய் தோஷத்துக்காக போய் பூஜை பண்ணிட்டு செவ்வாய் கிரகத்தை அனுப்பிச்சா அது அங்க போறது இல்லை, படிப்படியா வந்துருது. நாம இன்னொரு மூட நம்பிக்கை கொண்டு வர விரும்பல. அவர் கோயிலுக்கு போனதால தான் விழுந்துன்னு சொல்ல வரல. அப்படி போயிருச்சுன்னா இதனாலதான் போச்சுன்னு சொல்லுவாங்க. அறிவு சார்ந்த அறிவை தூண்டுகின்ற கல்வியை தவிர்த்து விட்டு நம்பிக்கையை வெகு மக்கள் மீது திணித்து விட்டு வசதி வாய்ந்தவர்களுக்கு சிறப்பு கல்வி நிறுவனங்கள் இடமளித்து அவங்க மட்டும் அமெரிக்கா போவாங்க, நாசா போவாங்க, எங்க வேணாலும் போவாங்க. நமது பிள்ளைகள் சிறு வேலைகளுடன் குடிசைகளில் முடங்கிக் கொள்ள வேண்டும். வர்க்க பேதங்களை நிலைப்படுத்துகின்ற வலிமையாக்குகின்ற கல்வி திட்டம். அதனால இந்த கல்வி திட்டத்தை நம்ம எதிர்க்கிறோம். கல்வி விடுதலை இல்லாமல் கல்வியில அந்த கண்டென்ட் உள்ளடக்கம் ரொம்ப முக்கியம். அந்த அறிவு சார்ந்த உள்ளடக்கத்தை கொண்டுள்ள கல்வியாக நாம் பெறாவிட்டால் நாம் எல்லாம் என்ன புரட்சி பண்ண போறோம்? மீறினா புரட்சி பண்ணிட்டு இருப்போம், விசில் புரட்சி பண்ணுவோம், இப்படிப்பட்ட புரட்சிகளை தான் பண்ணிட்டு இருப்போம். உண்மையான சமூக மாற்ற புரட்சியை செய்ய முடியாது. கல்விங்கிறது அடித்தளம். கல்விங்கிறது நம்ம கேள்வி கேட்க வைக்கும். நாம கேட்போம், ஏன் இப்படி இருக்குன்னு கேட்போம், ஏன் அப்படி இருக்கக்கூடாதுன்னு கேட்போம். எது உண்மைங்கிறத நம்பிக்கையின் மூலமாக நிரூபிப்பதை விட எனது சொந்த பகுத்தறிவின் மூலமாக ஆய்வின் மூலமாக நிரூபிக்கின்ற கல்வி, அதற்கு வாய்ப்பு தருகின்ற கல்வியைத்தான் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் வருங்கால தலைமுறைகள் சமத்துவத்தில் வாழ்வார்கள். இல்லாவிட்டால் இன்று நாம் பார்க்கின்ற ஏழைகளுக்கு ஒரு விதமான பள்ளிகள், செல்வந்திற்கு வேறு விதமான பள்ளிகள், சமத்துவத்தை அங்க கொண்டு வரலையே. ஆனா கல்வியில நம்ம அக்கறை எடுக்கிறதுக்கு காரணம், நியூ எஜுகேஷன் பாலிசி அதை எதிர்க்கிறதுக்கு காரணம் மக்கள் மீது உள்ள ஆர்வத்தால். இரண்டாவது காரணம், எதிர்ப்பதற்கு காரணம், ஜனநாயகத்தில் நம்பிக்கை உள்ளவர்கள் ஓவர் சென்ட்ரலைசேஷனை ஏற்றுக்க மாட்டாங்க, மையப்படுத்துதலை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். கல்விங்கிறது எல்லா நாடுகள்லையும் மாநில பட்டியலில் தான் இருக்கு. கல்வி எல்லா நாடுகளையும் மாநில பட்டியல் இருக்கு. மாநில பட்டியலில் உள்ள நாடுகளில், அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளில் அந்த கல்வி தரம் உயர்ந்ததுன்னு இவங்களே சொல்றாங்க. அமெரிக்கால கேட்டாங்க, மங்கி லாஸ் எப்படி வருது, குரங்கிலிருந்து பிறந்தவன் மனிதன் அப்படின்ட்டு டார்வின் சொன்ன மத விரோதம் சொன்னாங்களே. அங்க சாமிநாதன் மாதிரி ஆளுகை ஜட்ஜ்மெண்ட்ல இல்லை. அது அறிவியல் கருத்து. உனக்கு நம்பிக்கைன்னா என் நம்பிக்கை இப்படி சொல்லி ஒரு பாடத்தை வேணா சேர்த்துக்க, அந்த பாடத்தை எடுக்க முடியாதுன்னு சொன்னாங்க. அப்ப அறிவு சார்ந்த கல்வி, அறிவை ஊக்குவிக்கின்ற கல்வி, அந்த கல்வி தான் செக்குலர் எஜுகேஷன். இந்தியாவை பொறுத்தவரையில் செக்குலர் எஜுகேஷனுடைய முதல் துவக்கம் 1835 மெக்காலேவுடைய மினிட்ஸ். மெக்காலேவுடைய ஒரு வாசகம் ரொம்ப முக்கியமான வாசகம். மெக்காலே என்ன சொன்னார்? அவர் இங்கிலாந்துக்காரர். அவர் சொன்னார், நம்ம நாட்டில், அப்ப இங்கிலாந்துல அரசியல் நிலைமை மாறிட்டு வருது, நம்ம நாட்டில் அரசாங்கத்தினுடைய வருமானம் வருது மக்கள் வரி பணத்துல. மக்கள் வரி பணத்தில் ஒரு சென்ட் கூட, அந்த 100த்துல ஒரு பைசான்னு சொல்லுவோம், ஒரு சென்ட் கூட மத கல்விக்கு செல்லக்கூடாது. மத கல்வியை மத நிறுவனம் பார்த்துக்கட்டும், அரசு அதற்கு உதவியாக இருக்கக்கூடாது. அரசு கல்வி பொது கல்விக்குத்தான் பயன்பட வேணும். இதை இங்கிலாந்துல நாம பின்பற்றிட்டு வர்றோம். இந்தியாவில் என்ன நடக்குது? நாம ஏறக்குறைய அவங்க 1773 இருந்து 1835 வரைக்கும் மத கல்விங்கிற பேர்ல கொஞ்சம் பணத்தை ஒதுக்கினாங்க. ஒதுக்கின பணம் எல்லாம் மதரசாக்களுக்கு போகும், வேத பாடசாலாவுக்கு போகும். இதை தவிர கல்வி கிடையாது. இங்கிலாந்தினுடைய அடிப்படை கொள்கைக்கு இது முரண் அல்லவா?
இந்த சம்ஸ்கிருத பாடசாலையில போறதுக்கு என்ன தகுதி தெரியுமா? அவன் பிராமணனா தான் இருக்கணும். சம்ஸ்கிருத பாடசாலையில ஒரு வைசியன் போக முடியாது, ஒரு காயஸ்தன் போக முடியாது. அவங்க தான் போக முடியும். ஃப்ரீ எஜுகேஷன். அவங்க கட்டணம் வசூலிக்க முடியாது. அப்படி இருந்தது. வித்யாசாகர் தான் முதல்ல ப்ரொடெஸ்ட் பண்றாரு. இப்படி இருக்கலாமான்னு கேட்கிறார். உனக்கு என்ன கேடு? உனக்கு ஒன்றும் ஏழை கிடையாது, பட்டினியில வாடுறவன் கிடையாது. நீ ஆண்டுக்கு 3 ரூபாய் கட்டணம் செலுத்தணும் அப்படின்னு சொன்னார். அதற்காகவே இன்றளவும் வித்யாசாகர் ஒரு துவேஷியாக காட்டப்படுகின்றார். அவர் இந்து மத விரோதி ஆயிட்டார். கல்கத்தால வித்யாசாகர் சிலை உடைக்கப்பட்டது ஏதோ சாதாரணமாக விழுந்த விபத்து அல்ல, திட்டமிடப்பட்ட உடைப்பு. அது பழமைவாதிகளின் சதி. அது அப்படி. அப்பதான் அந்த மெக்காலே சொல்றார், ஆகவே அரசின் பணம் என்பது, ஒதுக்கின்ற நிதி என்பது பொது கல்விக்கு மட்டும்தான் செலவிடப்பட வேண்டும். பொது கல்வியை தருகின்ற நிறுவனங்களுக்கு மட்டும்தான் செயல்பட வேண்டும். இப்ப அவர் அடுத்த கட்டத்துக்கு வர்றார். பொது கல்வினா என்னன்னு கேட்கிறார். மதக்கல்வி பொது கல்வியாக இருந்த போது அந்த கல்விக்கு பிறர் உள்ளே செல்ல முடியாது. அதனால எவன் அட்வைசர், புரோகிதன், ராஜகுரு எல்லாமே அவங்க தான் இருப்பாங்க. பொது கல்வின்னா அறிவியல் சார்ந்த கல்வின்னு அவர் சொல்றார், டிஃபைன் பண்றார். மாடர்ன் சயின்ஸ், மாடர்ன் பிலாசபி, மாடர்ன் ஹிஸ்டரி, எக்கனாமிக் எல்லாம் வரணும். அப்பொழுதுதான் மதத்தின் தலையிலிருந்து சுதந்திரமான சிந்தனை இவன் பெறுவான். அதற்கு அப்பொழுது இந்திய மொழிகளில் நூல்கள் இல்லை. நாம் எடுக்கிறதெல்லாம் மகாபாரத விளக்கம், அர்ஜுனன் வெற்றி, இவர் கிருஷ்ணன் தூது, இதைத்தானே நம்ம படிச்சிருந்தோம். அவர் சொன்னார், நூல்கள் இல்லாத காரணத்தால் இந்திய மொழிகளில் அத்தகைய ஒரு மேன்மை அடையும் வரையில் இந்த பாட புத்தகங்களை ஆங்கிலத்தில் கொடுக்கலாம். நிரந்தரமா ஆங்கிலம் மெக்காலே சொல்லல. இந்திய மொழிகள் வளர்ச்சி அடையும் வரையில் ஆங்கிலத்தில் இந்த பொது கல்விக்கான புத்தகங்கள் கொண்டு வரப்படணும். பொது பள்ளிகள்னு சொன்னார், அனைவருக்குமான பள்ளிகள். இந்த தத்துவம் முதல்ல நுடைக்கப்படுது 1835. அது 1842 வரைக்கும் மெக்காலேயுடைய அறிக்கையை ஆங்கிலேயர்களை ஏற்றுக்கொள்ள மறுத்தார்கள். ஏனென்றால் இங்கே இருந்த ஆதிக்க சக்திகள் அந்த அளவிற்கு அவர்கள் மீது அழுத்தம் தந்தார். அந்த கல்வியில நம்ம இங்க வந்ததுனால தான் அம்பேத்கருடைய தாத்தா கூட ராணுவத்தில் எடுத்துறாங்க. மற்ற பிரிவினர், ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட பிரிவினர் பள்ளிகளில் நுழைவதற்கும் அறிவு சார்ந்த கல்வியை பெறுவதற்கும் அந்த மெக்காலேவனுடைய கல்வி திட்டம் வகுத்தது. ஆனா அந்த மெக்காலே கல்வி அவர் இதில் சில இருக்கலாம். மெக்காலே இங்கிலாந்துல இருந்து கல்வி கொண்டு வந்தாருங்கிறதில்ல. அவர் இந்தியாவுக்கு தனியாக அடிமைகளுக்காக ஒரு கல்வி திட்டம் கொண்டு வந்தா தான் நம்ம கேள்வி கேட்கணும். இங்கிலாந்து முறை இந்தியாவில் பயன்படுத்த சொன்னதை எப்படி நம்ம குறை சொல்ல முடியும்? எப்பொழுதெல்லாம் இந்தியாவின் ஒடுக்கப்பட்ட பிரிவினருக்கு, பிற்படுத்தப்பட்ட பிரிவினர்களுக்கு, அவர்ணர்களுக்கு சாதகமான திட்டங்களை பிறர் உருவாக்குகின்றார்களோ அப்பொழுதெல்லாம் அவர்கள் மத சதிகாரர்களாக மாற்றப்படுகின்றார்கள். அந்நிய ஏகாதிபத்தியவால மாற்றப்பட்ட அதே ஆங்கிலேயர்கள் தான் மேக்ஸ் முல்லருக்கு பணம் கொடுத்தாங்க. இந்தியாவின் பணத்தை அவர்கிட்ட கொடுத்து நீங்க வேதங்களை டிரான்ஸ்லேட் பண்ணினாங்க. அப்ப அந்த ஆங்கிலேயர்கள் இணைச்சது. அவர் சொன்னார், மேக்ஸிமம் இவர் சொன்னாரு, நாம நிறைய பார்த்து இவங்க சொன்னாங்க வேதத்தை எல்லாம் டிரான்ஸ்லேட் பண்ண, வேத புத்தகங்கள் அச்சுன்னு சொன்னாங்க. அச்சிட்ட புத்தகம் எல்லாம் அலமார்கள் அப்படி இருக்கு. ஒருத்தரும் பணம் கொடுத்த உடனே இவங்களை வாங்கித்தான் படைக்கும், கொடுத்து படைக்கும் கிடையாது. ஒருத்தரும் என் புத்தகம் அப்படி புத்தகம் அப்படி இருக்கு. அதை தவிர அங்க மாணவர்கள் கேட்கிறாங்க, ஐயா நாங்க சமஸ்கிருதம் மட்டுமே படிச்சுட்டு இருந்தா நீங்க பிரிட்டிஷ்காரங்க உங்க ஆபீஸ்ல ஹையர் ஆபீஸுக்கு நாங்க எப்படி வர முடியும்? அதனால எங்களுக்கு கொஞ்சம் தனியா ஆங்கிலத்தை போதிக்கணும் அப்படின்னு கேட்டாங்க. அந்த கோரிக்கை இவர் காமிக்கிறார் பெண்டிங் கிட்ட. இப்படியும் ஒரு கேள்வி வருது, இவங்களுக்கு கொடுக்குற சிலையை அனைவருமா கொடுத்தா என்ன தப்புன்னு கேட்கிறார். அவர் சொன்ன ஒரே வார்த்தை தான், முடிஞ்சா என்னுடைய அறிக்கையை அப்படியே நீங்க ஏற்றுங்க, இதுல ஒரு திருத்தம் பண்ண நினைச்சா கூட அதை ரிஜெக்ட் பண்ணிருங்க.
எந்த திருத்தத்தையும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன்ட்டு பென்டிங் கிட்ட இவர் அச்சுறுத்தி அதற்கு அனுமதி வாங்கி வந்த திட்டம். மெக்காலே கல்வியில ஆங்கில கல்வி, கிளர்க்க உருவாக்குற கல்வி. இப்ப நமக்கு இருக்கிறது மட்டும் என்ன, சாப்ட்வேருக்கு தான் நம்ம உருவாக்கிட்டு இருக்கிறோம். இங்க எல்லாம் மக்களுக்கான கல்வியா இங்க உருவாக்கிட்டு இருக்கோம். எவனவனுக்கு எந்த பிசினஸ் கார்பரேட்டுக்கு எப்படி பண்ற அதானே பண்ணிட்டு இருக்கிறோம். ஆகவே இவர்கள் ஏதோ தேசபக்தர்களை போல புரோகித கல்விக்கு போனா கூட நம்ம ஆளுக போக முடியாத நிலைமை இனியும் இருக்கு. கல்வியில கண்டென்ட்ங்கிற ரொம்ப முக்கியம். இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் நாம பார்க்கிறது என்னன்னா, இந்த கல்வியை மக்கள் கல்வியை உண்மையில் மக்களுக்கு நிறைவாக சென்று சேர வேண்டும் என்றால் மக்களுக்கு நெருக்கமாகின்ற அமைப்புகளுக்கு தான் அதிகாரம் இருக்கணும். மாநிலங்களுக்கு தான் அந்த அதிகாரம் எல்லா இடத்துலையும். இந்தியாலையும் 1935ஆம் ஆண்டு சட்டத்துல கூட கல்வி மாநில பட்டியல், 1950லையும் குடியரசு வருகின்ற அந்த பட்டியல்ல மாநில பட்டியல். யூஜிசியை கோஆர்டினேஷன் அட்வைஸ் அப்படிங்கிற சில குறிப்பிட்ட பொறுப்புகளை ஒரு அட்வைசரி பாடியா வச்சாங்க. ஆனா பிச்சைக்கு வந்தவன் இன்னைக்கு பிண்டுக்கு மாப்பிள்ள. அந்த அட்வைசரி பாடி இன்னைக்கு தி ஹோல் அத்தாரிட்டி. அது பழைய அந்த யூஜிசின் இருந்தா இவனுடைய இந்து அபிமானம் பாதிக்குதாமா. அதனால ஒரு சட்டத்தை கொண்டு வர்றாங்க, யூஜிசி அபாலிஷன் ஆக்ட்னு ஒண்ணு கொண்டு வர்றாங்க, பில்ல கொண்டு வர்றாங்க. அதற்கு மாற்றா கொண்டு வரப்பட்ட அந்த ஹையர் எஜுகேஷன் கவுன்சில் ஆக்ட் தான் இன்னைக்கு வேற விதமா 2025ஆம் டிசம்பர்ல என்ன கொண்ட விகசித் பாரத் சிக்ஷா அதிஷ்டான். இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிறது கஷ்டம். விகசித் அப்படின்னா விகசனம் அப்படின்னா நம்ம பரவலாக்க அல்ல முன்னேற்றம் அப்படின்ற மாதிரி பொருள் எப்படி வேணும் எடுத்துக்கலாம். நம்ம மொழியில் அதுல எப்படி வேணாலும் பொருள் எடுத்துக்கலாம். பாரத் இந்தியா வரக்கூடாது, பாரத் பாரதிய இதில் சொல்லிட்டு சிக்ஷா அதிஷ்டான் ஒரு கமிஷன் ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கமிஷன் 3 கவுன்சில், ஒன்னு அக்ரெடிடேஷன் கவுன்சில், ஸ்டாண்டர்ட் கவுன்சில், அதே மாதிரி ஒரு 3 கவுன்சில் பரிஷத் அப்படின்னு வருது. கவுன்சிலுக்கு பேரு பரிஷத், கமிஷனுக்கு பேரு அதிஷ்டான். இந்த ஒரு அமைப்பு அனைத்தும் டெல்லியில சென்ட்ரல் கவர்மெண்டால் உருவாக்கப்படும். ஒரு எலெக்டட் எலிமெண்ட் கிடையாது. 12 பேர் இதுல உச்ச அமைப்பில் இருக்காங்கன்னா 12 பேர்ல ஸ்டேட்டுக்கு 2 பேரை கொடுக்குறாங்க ரொட்டேஷன்ல. இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒருத்தர் போனா 6 மாசம் இருங்க வந்துருங்க, கர்நாடகா அடுத்தால் போட்டோம். ஆனா இவங்கள நாமினேட் பண்ணப்பட்ட மற்றவர்கள் அந்த 5 ஆண்டு காலம் இருப்பாங்க. ஆகவே மாநிலங்களின் குரல் எடுவதற்கு எந்த வாய்ப்பும் தரப்படாத ஒரு கட்டமைப்பை உருவாக்கி இந்த என்ன சொல்றாங்கன்னா, ஆல் ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இன் இந்தியா விவரிக்கிறாங்க என்னன்ட்டு. சென்ட்ரல் கவர்மெண்ட் நடத்தப்படுறது ஐஐடி இதெல்லாம் எல்லாத்தையும் சேர்த்து இன்ஸ்டிடியூட் ஆஃப் எமினன்ஸ் இம்பார்ட்டன்ஸ் எல்லாத்தையும் போட்டுட்டு இன்ஸ்டிடியூஷன்ஸ் that are affiliated to universities instituted by state governments. மாநில அரசின் பல்கலைக்கழகங்களும் கல்லூரிகளும் எல்லாம் இப்ப எங்க ஆகுது, அங்க போயிடுது. அதிஷ்டாண்டி கட்டு. நம்ம உரிமை என்ன ஆகுது? நம்ம மக்களுக்கு, தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன தேவைங்கிறத யார் தீர்மானம் பண்றது? நமக்கு கோஸ்டல் ஏரியா இருக்கு, அதை சார்ந்த கல்வியை நம்மால் கொடுக்க முடியும். உத்தரப்பிரதேஷ்ல கோஸ்டே கிடையாது, மத்திய பிரதேஷ்ல கோஸ்ட் கிடையாது, கடற்கரை கிடையாது, ராஜஸ்தான்ல கடற்கரை கிடையாது, பஞ்சாப்ல கிடையாது. நமக்கு கோஸ்ட் உண்டு. மாநிலத்துக்கு மாநிலம் நிலைமை மாறுகிறது. இப்போ மக்களுக்கு இணக்கமான நெருக்கமான அமைப்பிடம்தான் கல்வி சென்றடைய வேண்டும். இந்த அதிஷ்டான்ல இந்த சட்டம் இப்ப கேப்டன் அபேயன்ஸ் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது பில்லு. அந்த சட்டத்தை வந்துருச்சுன்னா எந்த மாநிலத்துக்கும் மாநில அரசிற்கும் உயர்கல்வியில எந்த ஒரு தொடர்பும் உரிமையும் இருக்காது. நமக்கு ரொம்ப வேதனையும் வேடிக்கையுமா இருக்கிற வியப்பா இருக்கிறது என்னன்னா,
ஏன் இந்த மாநிலங்களில் போதுமான அளவிற்கு கொந்தளிப்படையவில்லை? ஏன் மாநில அரசுகள் குரல் எழுப்பவில்லை? ஒப்புக்கு ஒரு ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஆனா முக்கியமான ஒண்ணு, மக்களை பாதிக்கின்ற கல்வி சம்பந்தமான ஒன்று, உயர்கல்வி சம்பந்தமான ஒன்று, அதை முழுக்க முழுக்க 12 அதிகாரிகளிடம் கொடுக்கப்பட்டு விட்டால் அந்த அதிகாரிகள் மைய அரசுக்கு கட்டுப்பட்டவர்களாக இருப்பார்கள். கொடுக்கப்பட்டு விட்டால் மாநிலங்களின் கல்வி தேவையை பற்றி யார் எங்கே எடுத்துச் சொல்வது? இதுக்கு முன்னால் ஒரு சட்டம் மாதிரி கொண்டு வந்து கிடப்புல போட்டாங்க. அன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி கவர்மெண்ட் இருந்தது. அவங்க கூட ஒரு கேபினெட்ல ஒரு டிசிஷன் எடுத்தாங்க, ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணாங்க. இது அபாலிஷன் ஆஃப் யூஜிசி பில்ல நிறுத்தி வைங்க போய்கிட்டு நின்று போச்சு. அதை சொன்னதால நின்னுதாங்கிற வேற விஷயம், நின்று போச்சு. அதையே பேர் மாற்றி, ஏன்னா அந்த சட்டத்துல இந்த மைய அமைப்பு கமிஷன் ஒன்று இருக்கும், மாநிலத்துல கிளைகள் ராஜ்யான்னு போட்டு மாநிலத்துக்கு கொடுத்துருந்தாங்க. இப்ப இந்த புது சட்டத்துல ராஜ்யவே கிடையாது, எல்லாம் அந்த யூனியன் கவர்மெண்ட் தான் இருக்கு. யூனியன்கிற வார்த்தை அந்த சட்டத்துல ஒரு இடத்துல பார்க்க முடியாது. சென்ட்ரல் கவர்மெண்ட் கான்ஸ்டிடியூஷன்ல இருக்குது யூனியன் கவர்மெண்ட், ஆனா இந்த சட்டத்துல வர்றது சென்ட்ரல் கவர்மெண்ட். அந்த சட்டத்தை கொடுத்துட்டாங்க. இத பத்தி குரல் எடுப்பாத அந்த சூழலில் இப்ப ஒண்ணு வந்திருக்கு, இந்த ரெகுலேஷன்ஸ். அது என்ன? யூஜிசி ரெகுலேஷன்ஸ். அதுல ப்ரமோஷன் ஆஃப் ஈக்விட்டி அமங் தி ஸ்டேக் ஹோல்டர்ஸ், சமத்துவத்தை ப்ரமோட் பண்றதுக்காக ஒரு ரெகுலேஷன் கொண்டு வராங்களாம். இது புதுசு கிடையாது, மன்மோகன் சிங் காலத்திலேயே உன்னை கொண்டு வந்தாங்க, புதுசு கிடையாது. ஆனா இதுல புதுசா என்ன சேர்த்தாங்கன்னா 1-2 பிரிவுகளை சேர்த்தாங்க. என்ன இந்த சட்டம்? இன்னைக்கு அதைத்தான் நீங்க எனக்கு தலைப்பா கொடுத்தீங்க. இந்த ரெகுலேஷன், யூஜிசி ரெகுலேஷன் 2026, அந்த சட்டம் கல்வி கூடங்கள்ல சமத்துவத்தை உறுதி செய்யணும். ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ல என்ன அக்கறை பார்த்தீங்களா? மோடிக்கு சமத்துவத்தை உறுதி செய்யணும். அதுக்குன்ட்டு ஒரு அமைப்பு கொண்டு வராங்க. டெல்லியில ஒரு அமைப்பு இருக்கும் எல்லாத்தையும் மானிட்டர் பண்றதுக்கு, அவங்க நாமினேட் பண்ணிருப்பாங்க. அப்புறம் ஸ்டேட்டுக்கு வர்றாங்க, ஒவ்வொரு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கே வரல, நேரடியா இன்ஸ்டிடியூஷன் போயிடறாங்க, யூனிவர்சிட்டி, காலேஜ். அங்க ஒவ்வொரு இடத்துலையும் சில புது அமைப்புகளை உருவாக்குறாங்க. என்னென்ன அமைப்பு உருவாக்குறான்னு பாருங்க, கேட்டா ரொம்ப இதா இருக்கும். ஒவ்வொன்றையும் ஈக்விட்டி கமிட்டின்னு ஒண்ணு வரணும். ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி சென்டர், அதுல அது பேரு ஈக்விட்டி கமிட்டி ஒண்ணு வரணும். ஈக்விட்டி ஸ்குவாட் அந்த ஒரு வரணும். ஈக்விட்டி அம்பாசிடர்ஸ் ஒருத்தர் நேம் நம்ம நாள்ல, ஈக்விட்டி ஆம்புட்ஸ் பர்சன் ஒருத்தன் இருக்கணும், அவன் அமிக்கஸ் கியூரி அப்பாயின்ட் பண்ணலாம். ஈக்விட்டி ஹெல்ப் லைன் இருக்கணும். நிறைய அமைப்புகளை கொடுத்துட்டாங்க. அப்பா எவ்வளவு ஈக்விட்டின்னு சொல்லிட்டு அதை ரொம்ப அழுத்தமா சொல்லிட்டாங்க. இதுல சொல்ல இந்த சட்டத்தை இவன் சொல்றதுல என்ன பண்ண, அதை விளக்குற சமயத்துல இன்ஸ்பெக்ட் ஆஃப் தயர் ரிலிஜன், காஸ்ட், கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லிட்டு பேக்வர்ட் கிளாஸ்னா ஓபிசின்னா, அப்புறம் எஸ்சி எஸ்டின்னா இதெல்லாம் சொன்னான். இந்த பிஜேபிக்குள்ள இருக்கிற சூப்பர் ஆக்டிவா இருக்கிற, ஹைப்பர் ஆக்டிவா இருக்கிறவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க பார்த்தாங்க இதெல்லாம் ஓகே, நீ ஏமாத்துறதுக்கு என்ன வேணா சொல்லிட்டு போ, ஆனா ஒண்ணு இந்த ஜாதி சமத்துவம் ஒண்ணு சொல்றீங்க, உடனே ஒரு சேனா அமைக்கிறாங்க, சவர்ண சேனா ஆர்மி ஒண்ணு ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பிச்சுட்டு அஜிடேஷன், டெல்லியில ரகளை, ஒவ்வொரு இடத்துலையும் கோர்ட்ல கேஸ். பெரும்பாலான நீதிபதிகள் ஜி.ஆர். சாமிநாதன் இருக்காங்க. நம்ம அடிப்படை உரிமையெல்லாம் கேட்டு போனா நீதிபதி ரெஸ்பாண்டே பண்ண மாட்டார். ஆனா இதே மாதிரி விஷயத்துல இன்ஸ்டன்ட் ஜஸ்டிஸ் வேணும் இல்லையா, உடனே நிறுத்திட்டார். அப்போ நம்மால கொஞ்சம் பேர் ஆர்கியூ பண்றாங்க, தோழர்களே எதிரியின் சதியில விடுதரக்கூடாது. நம்ம அவன் ஈக்விட்டின்னு கொண்டு வந்துட்டான், அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்தல, நடைமுறைப்படுத்தி ஆகணும்ட்டு சீஃப் மினிஸ்டர் கூட அதுக்கு ஆதரவா போட்டார். இந்த சட்டத்தில் எங்கேயாவது அப்பாயின்மெண்ட்ல ஈக்விட்டி இருக்குன்னு வந்திருக்கா? அட்மிஷன்ல ஈக்விட்டி இருக்குன்னு வந்திருக்கா? அங்கெல்லாம் இருக்கு இல்லையா? அங்கிருந்து தானே ஆரம்பிக்கணும்.
ஒரு கல்வி நிறுவன பல்கலைக்கழகத்திலேயோ அல்லது ஐஐடியிலேயோ ஒரு கல்லூரியிலேயோ ஈக்குட்டி எங்க ஆரம்பிக்கணும்? ஆசிரியர்கள் பல்வேறு பிரிவுல எடுக்கப்படணும். ஒரு பிரிவு மட்டும் இருக்கிற நிலைமை மாறணும். ஈக்குட்டி அங்க வரணும். அப்பாயின்மெண்ட்ல நீங்க ரோஸ்டர் கொண்டு வந்தாங்க, ரிசர்வேஷன் கொண்டு வந்தாங்க கிடையாது. அட்மிஷன் ஸ்டூடெண்ட்ஸ் அட்மிட் பண்ற சமயத்துல நீங்க பல்வேறு பிரிவுக்கு போதுமான அளவிற்கு பங்கு கொடுக்கணும் இருக்கணும் இல்லையா? அட்மிஷன்ல ரிசர்வேஷன் பேச, இதையும் மீறி எல்லாம் தடுக்கிற அளவுக்கு நீட்டை பத்தி பேசல. ஏற்கனவே வடிகட்டி நம்மளை அனுப்பிச்சுட்டான். எத்தனை சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட்ல இவங்க அப்பாயின்மெண்ட்லையும் இது மாதிரி அட்மிஷன்லையும் ஈக்விட்டி இருக்கு. ஒரு சட்டத்தில் வந்ததை எடுக்க சொன்னாங்க, நம்ம போராடுறோமே. அடிப்படை சட்டத்திலேயே நடைமுறைப்படுத்தக்கூடிய சமூக நீதி கிடையாது. அந்த சட்டங்களை எங்க கோட் பண்றானா? இவ்வளவு பிசிக்கு இவ்வளவு, ஓபிசி இவ்வளவு, இல்ல எஸ்சி எஸ்டிக்கு இவ்வளவுன்ட்டு கோட் பண்றானா? இந்த சட்டத்தில் அதுவே கிடையாது. அப்பாயின்மெண்ட் பத்தியும் குறிப்பிடல, இதுவும் வரல. ஒரு பெண்ணுக்கு ஒரு பெண் என்பதற்காக அங்க தவறு நடந்துருச்சு. ஒருத்தர் முடமானவர், அவருக்கு ஒரு அநீதி இழைக்கப்பட்டது. ஒருத்தர் வேற மாவட்டத்தை சேர்ந்தவருக்கு பிற மாவட்டத்தை சேர்ந்தவங்க அநீதி இழைச்சிட்டாங்க. இண்டிவிஜுவலைஸ் பண்றாங்க. அப்படி நடந்ததுன்னா ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்து இவங்களுக்கு எல்லாம் வரணும். இதை நடைமுறைப்படுத்தலைன்னா பொறுப்பு யாருக்குன்னா, இதை கமிட் பண்ணவங்களுக்கு தண்டனை வர்றதில்லை. அந்த இன்ஸ்டிடியூஷன்ல அவன் சொல்றான், பிரைவேட் இன்ஸ்டிடியூஷனை சொல்றான், அந்த பிரைவேட் இன்ஸ்டிடியூஷனை நீங்க ஒரு கோர்ஸுக்கு அனுமதி மறுக்கலாம், எல்லா கோர்ஸுக்கும் அனுமதி மறுக்கலாம், ஃபைன் விதிக்க கலெக்ட் பண்ணலாம் அப்படின்னு நிறுவனங்கள் மேல போடுறாங்க. அது என்ன வேடிக்கைன்னா, நிறுவனங்கள்ல இருக்கிற அந்த அத்துணை ஆவணங்களும் இவங்கிட்ட கொடுத்தாங்க. தனியார் நிறுவனம் இருக்கு, நம்ம ஆரம்பம் சொல்லிட்டு இருக்கோம், தனியார் நிறுவனங்களை ரெண்டா பிரிங்க. மிஷனரி இன்ஸ்டிடியூஷன்ஸ், இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஃபார் நாட் ஃபார் ப்ராஃபிட், இன்ஸ்டிடியூஷன் ஃபார் ப்ராஃபிட் கிளாசிஃபை பண்ண மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அரசியல்லையும் நீங்க வியாபாரத்திலையும் முன்னணியில் இருக்கிறவங்க எல்லாம் எல்லாருமே மிக முக்கியமா நடத்துறது கல்வி வியாபாரம் தான். இது யாருக்கு எதிராக பயன்பட போகுது? மிஷனரி இன்ஸ்டிடியூஷனுக்கு எதிராக பயன்படுத்துற ஒரு கிளாஸை வச்சிருக்கான். உண்மையிலேயே கொஞ்சம் நாட் ஃபார் ப்ராஃபிட் நடத்துறவனும் பயன்படுத்த போறான். இந்த சட்டத்தை எதிர்க்கிற சமயத்தில் நாம கேட்க வேண்டியது, நீ யாருப்பா இதை செய்ய வேண்டியது? இதை மாநில அரசு தானே பார்க்கணும். மாநிலத்தில் இருக்கிற கல்லூரியில் நடந்ததுன்னா பல்கலைக்கழகம் மாநில அரசு கேட்கணும் இல்லையா? மாநிலத்திலிருந்து இந்த உயர்கல்வி நிறுவனங்களை டெல்லி திருடிட்டு போறதுக்கு செய்யற வேலை. இந்த வெளியில பார்த்தா சமூக நீதிக்கான சட்டம் வந்திருக்குன்னு தோணும். கவனத்தை திசை இருப்பின்றார்கள். முதல்ல என்இபியை மறுபரிசீலனை பண்ணு, முதல்ல அதிஷ்டான அந்த சட்டத்தை திரும்ப வாங்க, பிறகு மாநிலங்களுக்கான உரிமையை ஏற்றுக்கொள். மாநில உரிமையை ஏற்றுக்கொண்ட பிறகு அதில் கொடுமைகளுக்கு பரிகாரம் காண்பதற்காக என்ன செய்ய வேண்டும் என்பதை மாநிலங்கள் நாங்கள் தீர்மானித்துக் கொள்வோம். சொல்லணுமா வேண்டாமா? சொல்லாத ஒரு நிலை இருக்கு. கேட்டா இதை நம்ம விமர்சனம் பண்ணா இந்த சமூக நீதி அநீதிக்கு எதிராக விமர்சனம் பண்ணாம இருக்கிறது ஆயிடும், குழப்பிக்கிறாங்க. நம்ம தெளிவா இருக்கணும். நம்ம கவனத்தை இப்ப நடைமுறைப்படுத்த முடியாத இந்த பெயரளவுக்கான ஓசையில் மட்டும் இருக்கின்ற சமூக நீதியில் நம்மை கொண்டு செல்ல விரும்புகின்றார்கள். நாம் அடிப்படையை மாற்ற விரும்புகின்றோம். கல்வி என்பது மாநிலத்தின் உரிமையாக இருக்க வேண்டும். கல்வி என்பது சமத்துவத்தின் மீது வர வேண்டும். அந்த சமத்துவம் என்பது அட்மிஷன்லையும் மாணவர் சேர்க்கையிலையும் வரணும், ஆசிரியர் நியமனத்திலையும் வரணும். இதுல பாதி ஆசிரியர் ரெகுலர் டீச்சர்ஸ், மீதி ஆசிரியர் மேனேஜ்மெண்ட் ஸ்டாஃப். அவங்களுக்கு 10-15 கொடுத்தா கூட அதிகம் நினைக்கிறீங்க. ஒரு அநீதியான கல்வி அமைப்பை மாற்றுவதற்கு மாநிலங்களுக்கு உரிமை கிடைத்தால்தான் முடியும். மாநிலங்கள் ரொம்ப ஏன்னா இப்ப இருக்கிறதுல கோஆபரேட்டிசேஷன் ஆயிடுச்சு. பல மாநில அரசுகளை விரும்புகின்றன. உயர்கல்வி எடுத்துட்டு போட்டோம், நம்ம சொந்தக்காரன் நாளைக்கு பல்கலைக்கழகத்தை நடத்துவான், நம்மால ஒருத்தர் ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் நடத்துவான். நம்ம ஸ்டேட்ல இருந்து பணத்தை இதுக்குன்னு செலவு பண்ண வேண்டாம், விட்டா போதும்னு சொல்றவங்க ஐஏஎஸ் அட்வைஸ் பண்றாங்க. அரசாங்கத்துக்கு இனிக்குது.
கிழக்கிந்திய கம்பெனி என்கின்ற வியாபாரிகளிடமிருந்து மீட்பதற்காக 1857 ஒரு சண்டை நடந்து சொல்றோம். இந்த கல்வி வியாபாரிகளிலிருந்து தமிழகத்தை மீட்பதற்கு, இந்தியாவை மீட்பதற்கு ஒரு புரட்சி வர வேண்டாமா? அன்றும் அந்த வியாபாரி கொள்ளையடித்தான், இன்றும் இந்த வியாபாரிகள் நம்மை ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். கல்வியை வியாபாரத்திலிருந்து மீட்டெடுத்து மக்கள் கல்வியாக மாற்றுவதற்கான ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதாகத்தான் இந்த தலைப்பு தரப்பட்டிருக்கிறது நினைக்கின்றேன். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அடிப்படை என்பது கல்வி யாருக்கு உரியது என்பது, யாருடைய பொறுப்பு என்பது. இரண்டாவது, கல்வி என்பது மக்களுக்கானதா, அதை தீர்மானிப்பது வியாபாரிகளா என்பதை முடிவு செய்தாக வேண்டும். இன்று கல்விக்குள்ளே தீர்மானிப்பவர்கள் வியாபாரிகள். அவன் ரைட்டிங்ல கொடுக்கிறான், யூ ஹாவ் இண்டஸ்ட்ரியல் ரெப்ரசன்டேஷன் இன் யுவர் பாடிஸ். இண்டஸ்ட்ரி ரெப்ரசன்டேஷன் உன்னுடைய அமைப்புகளை கொண்டு வாங்குறான். அப்புறம் வந்து கல்ச்சுரல் அம்பாசிடர்ஸை கொண்டு வாங்குறான். இவன் மதவாதிகளும் இந்த கோஆபரேட்டிவ்களும் பெருமுதலாளர்களும் உள்ள வந்துருச்சுன்னா கல்வி நமக்காக இருக்குமா? கல்வி தந்தையர் என்கின்ற பெயரில் கல்வி கொள்ளையர்கள் வாடுகின்ற நாடு இது. அந்த கல்வி கொள்ளையர்களின் நாட்டை மீட்க வேண்டும் என்றால் நமது முதல் குரல் கல்வியை முதலில் மாநில உரிமையாக்கி முற்றிலுமாக மாநில உரிமைக்கு கொண்டு வேண்டும். இரண்டாவது குரல், அந்த கல்வி மக்கள் கல்வியாக மாற வேண்டும், பொது கல்வியாக இருக்க வேண்டும். இந்த பகத்சிங் நினைவு நாளில் இந்த ஒரு தெளிவினை பெற்று நமது போராட்டங்களில் உறுதியான நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும். நம்மை திசை திருப்புகின்ற சிறு வெற்று போராட்டங்களில் நமது வலிமையை இழந்துவிடக்கூடாது. உண்மையான எதிரி எதிர்க்கப்படைய என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதை விட்டு விட்டு நாம சொல்லுவாங்க இல்லையா, இந்த நோய்கள்ல we are fighting with the symptoms, not with the disease. நோயினுடைய அறிகுறியோட போராட்டிருப்போம், நோயோட போராட மாட்டோம். இப்ப இந்த போராட்டங்கள் அப்படி வந்துடக்கூடாது. நோயோடு தான் போராட வேண்டும். அறிகுறிகளை அறிந்து கொள்வோம். போராட்டம் என்பது நோயை அகற்றுவதற்கு, அந்த நோயை நீக்கும் அந்த போராட்டத்திற்காக நம்மை நாம் தயார் செய்து கொள்வோம். நன்றி.